இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பெட் டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போற கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எதுனால ஆன்லைன்ல ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மெக்சிகோல இருக்க ஒரு மலையாள டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. அங்க சாம்பாய் அப்படின்ற ஒரு பிரபல கேங்ஸ்டர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பல இல்லீகலான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும். ஸோ அவனை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒன்று அவங்க இறந்து போயிடுவாங்க, இல்லைன்னா இறந்து போறவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த டிடெக்டிவ் பேசிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த சாம்பாயை போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போனேன்னு சொல்ல அங்கே நடக்கிற விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாம்பாய் அப்படின்ற ஒரு டான் அந்த இடத்துக்கு வராரு. கன்கள் எடுத்து நிறைய ஆளுங்களை சுட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வரதா தகவல் கிடைக்குது. ஸோ இதனால சாம்பாய் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண டப்புன்னு இந்த டிடெக்டிவ் உள்ள போறாரு. ஒரு போட்டோ எடுக்கிறாரு. நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. போட்டோ எடுத்த அடுத்த கணமே சாம்பாயால அவர் கொல்லப்படுவார் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ்க்குள்ள ஒரு பயம். இதனால அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க சாம்பாய் இவரை கொல்லணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இருக்கு. ஆனா போலீஸ்காரங்க துரத்திட்டு இருக்காங்க இல்லையா, இதனால ஒண்ணும் பண்ண முடியாம அங்கிருந்து தன்னோட உயிரை காப்பதுக்கு இடம் பெயர்ந்து போறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ காலப்போக்கில் அந்த டிடெக்டிவ் இங்க கேரளத்துல வந்து செட்டில் ஆயிட்டார். ஆனா அவரோட பையனார படத்துடைய இதை இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல, அதாவது அப்பாவோட வாய்ஸ் ஓவர்லயே பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. பையன் செவ்வறு ஏறி குதிச்சு எல்டராடோ அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க போறா. தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. வழக்கம் போல காதலர்கள் ரெண்டு பேத்துக்கும் சண்டை. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபிச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க இவங்களை நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல ஒரு போர்ட்ல காமிக்கிறாங்க. அதாவது துறைமுகத்துல ஒரு நபர் வேகமா கையில ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு உள்ள காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. காரை ஓட்டிக்கிட்டு இருக்க நபரும் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் சபாபதி கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 ஷேர் வாங்கிட்டு நம்ம போக்கிட்டே இருக்கலாம்னு சொல்ல இந்த பொருளை கையில வச்சிருக்காரு இல்லையா, அவருக்குள்ள ஒரு யோசனை, பேசாம இதை நம்மளே எடுத்துட்டு போயிடலாமடா, வேற ஒரு பார்ட்டி இருக்காரு அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பங்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நீ சொல்றான்னு கேட்கும் போது டிரைவர் இருக்கா இல்லையா, ஒத்துக்கிறதா தெரியல. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கடைக்கு போக அந்த சமயம் பார்த்து முகம் தெரியாத நபருக்கு இந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற நபர் போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் பேசி பார்த்தேன், சம்மதிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மர்மமான கும்பல் இந்த இடத்துக்கு போறாங்க. இவங்களை அடிச்சு போட்டு அந்த பொருளை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண டிரைவர் இருக்கா இல்லையா, ஓடி வர்றாரு. சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட பொருள் இருக்க நபரும் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போக கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதே இடத்துல தங்கிட்டு இருக்க ஒரு வயசான நபரை நமக்கு காமிக்கிறாங்க. அவரோட மனைவி பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க, எதுவா இருந்தாலும் வாய்ஸ் நோட் தான் அனுப்புவாங்கன்னு இருக்கும். ஸோ கணவர் பயங்கர கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு அடிமைத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுல இருக்க நாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் போக ரூம்ல நாயக்கான பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு. இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா ஊரே ஒண்ணு கூட்டிடுவாளேன்ற பயத்துல கொஞ்சமா அவங்க கிட்ட தயங்கி சொல்லும் போது ஒரே கத்து மொத்த அபார்ட்மெண்ட்டும் அலண்டு போயிடுது. அங்க இருக்க எல்லாரும் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது என்னோட கண்ணன், அதாவது இவங்க வளர்த்த நாய் கண்ணனை காணும், இதுதான் உங்க செக்யூரிட்டியா, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு என் நாய் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி கலரா பேசிட்டு கணவரையும் வெளியே துரத்தி நாயை தேடுடா அப்படின்ற மாதிரி அமிச்சிட்டு இவங்க போறாங்க, படுத்து தூங்குறாங்க. நீனர் பக்கம் கட் பண்ண அந்த பொட்டியை தூக்கிட்டு கார்ல வேகமா போக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் யாரோ ஒரு நபர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு முகம் தெரியாத கேங் இவர் வந்து அட்டாக் பண்ற மாதிரியும் இவர்கிட்ட இருக்க பொருளை தூக்கிட்டு போற மாதிரியும் இவரை அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. காதலியோட அப்பா இருக்கா இல்லையா, நீ ஏதாவது ஒரு போர்ஸ்ல இருந்தா தான் ஏன் பொண்ணு தருவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால மட்டும்தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒருத்தன் கூட இங்க கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே வரமாட்டான். பக்கத்துல ஒரு ஜோசியக்காரர் இருப்பார், அவர்கிட்ட தான் மொத்த பேரு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வழக்கம் போல ஒரு டிடெக்டிவ் ஆபீஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க கிட்ட இருந்து போன் வருது. என்னடா இது கேஸ் கிடைச்சிருச்சோ அப்படின்ற சந்தோஷத்துல போகும்போது நேத்து மர்மமான கும்பலால ஒருத்தர் சாகடிக்கப்பட்டார் இல்லையா, அந்த இடத்துல இவரோட விசிட்டிங் கார்டு. நீ தான் இந்த கொலையை பண்ணிருப்பியோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இவர் எஸ்ஐ பார்க்கணும்னு போக அப்பதான் எதுக்காக எஸ்ஐ இவர் சந்தேகப்பட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு பேரும், அதாவது எஸ்ஐயும் ஹீரோவும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பல சண்டைகளை போட்டாங்கன்னு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ஹீரோயின் உனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி போலீஸ்காரருக்கு ஒரு சூப்பரான எவிடன்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா, இதை வச்சு ஹீரோ உள்ள தரலாம். அன்னைக்கு நைட்டு நீ எங்கடா போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இருந்தது ஹீரோயினோட வீட்டுல தான். ஸோ இந்த விஷயத்த சொல்லும் போது போலீஸ்காரருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வையா, அவர் அடுத்த செகண்டே நீ லாக்அப்ல இருப்படா அப்படின்ற மாதிரி மிரட்டி ஹீரோ அனுப்பி விட அப்பதான் அந்த கார்டு எப்படி இறந்து போன நபரோட இடத்துக்கு போச்சு அப்படின்றது நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாய்
நாய்க்குட்டியை பாக்குறாரு. என்னது இது நாய்க்குட்டி இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணன் இருக்காரு, அதாவது காராம போன கண்ணன் நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி தான் இது இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாது இல்லையா. நாய்க்குட்டி எடுக்கணுமே அந்த இடத்துல குனிஞ்சா மேபி அங்க விழுந்திருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா. நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா. இந்த மாதிரி நாய்க்குட்டியை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாக்குறாரு. வீட்டுக்கு போறாரு. அந்த சமயத்துல தான் கண்ணன் அப்படின்ட்டு ஒரு நாய்க்குட்டியை காணும். எங்கேயாவது கிடைச்சா சொல்லுங்க இந்த மாதிரி ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே மெசேஜ் போகுது. ஸோ ஆப்வியஸா ஹீரோயின் கிட்ட வருது, ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோ கிட்ட போகுது. இந்த நாய்க்குட்டியை நம்ம எங்கேயோ பார்த்திருக்குமே, அது எங்கன்னு தான் தெரியலையே இந்த மாதிரி யோசிக்க ஹீரோவோட ஃப்ரெண்டோட காதலி கிட்ட இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அதை வாங்கலான்னு போக அவங்க நாய்க்குட்டி மேல பயங்கர பாசத்தால நாய்க்குட்டியை டேட்டுவா வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லல்லோலப்பட்டு அந்த நாய்க்குட்டியை புடிங்கிட்டு போய் ஹீரோ இருக்கா இல்லையா, அந்த ஆன்டி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவங்க இதை பாக்குறாங்க, பயங்கர சந்தோஷம். 1 லட்சம் ரூபாய் ஒரு செக் எடுத்து கொடுக்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆனா டிடெக்டிவ் அப்படின்ற பேர்ல ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும். 1 பைசா கூட வந்ததில்ல. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு இவ்வளவு பைசாவா அப்படின்ற மாதிரி இவங்க இப்பத்துல இருந்து பெட் டிடெக்டிவா மாறுறாங்க அப்படின்றத நமக்கு காமிக்க. அதே சமயத்துல இவரோட காதலி ஒரு பக்கம், இவரோட காதலியை கரெக்ட் பண்ண ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் மறுபக்கம். இந்த 2 விஷயங்களையும் மாத்தி மாத்தி ஹீரோவோட வாழ்க்கையில காமிச்சுக்கிட்டே இருக்க. காதலிக்கு பர்த்டே, குழந்தைகளோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிருப்பாங்க. இதனால ஹீரோ வேக வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்டாப் ஆயிடுது. என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு ஸ்கூல் ஆட்டோ ஒன்று வருது. அதுல ஏறாரு. ஹீரோயினுக்கு போன் அடிச்சு நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸ்கூல் ஆட்டோல குழந்தைகளா இருக்கும் இல்லையா, ஒரு குழந்தை ஜாடி மாதிரி இருக்கும், அதுல நிறைய மீன்களை வச்சிருக்கு. இந்த மீன்களை இந்த டிரைவர் அங்கிள் தான் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்ல, டிரைவரும் ஆமாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தது பாப்பா, அதனாலதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோ அதை போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய ரோடு கிராஸ் பண்ணி எல்லாம் விட்டுட்டு அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. மொத்த செலிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவனை காதலிக்கிறது அர்த்தமே கிடையாதுடா, ஒரு நாள் கூட நீ கரெக்டா வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி வழக்கம் போல எங்க மறுபடியும் பிரேக்கப் பண்ணிட்டு போக கற்பனா. இதுக்கு அடுத்த நாள் இவரோட போலீஸ் எதிரி இருக்கா இல்லையா, அவர் இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணும் கையுமா வராரு. காரணம் தெரியாம எதுக்காக அந்த கெட்ட பிளான் கேட்கும்போது, நேத்து நீ ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டு போயிருக்க, அந்த குழந்தை இன்னைக்கு காணாம போயிடுச்சு, ஸோ ஆதாரங்கள் எல்லாமே பக்காவா இருக்குப்பா, உன்னை நான் எப்படியாவது ஜெயில தேடிடுவேன், கவலையே படாத. அதுக்கப்புறம் காதலி, அதாவது உன்னோட காதலி எனக்கு தான், நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகும்போது ஹீரோ பிரேக்கப் பண்ணியாச்சு. திரும்பி போனா சேர்த்து பல மாட்டோலோ அப்படின்ற பயத்துல பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து டிவியில ஒரு நியூஸ் போக ஆரம்பிக்குது. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு அரிய வகை மீன் இருக்கு, அந்த அரிய வகை மீன் கோடிக்கணக்கில் இங்க போகக்கூடியது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயத்த பார்த்தது ஹீரோக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த மீனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற குழப்பத்துல, அந்த குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்ற சோகத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாங்களே குழந்தைய கூட மீன் வச்சிருக்க மாதிரி போட்டோலாம் எடுத்திருப்பா இல்லையா, குழந்தையோட கையில இருக்கிறது இந்த மீன் தான், அதாவது டிவியில காட்டிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான மதிப்புடைய மீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே செட்டில்ட் ஆக போது, நமக்கு ஒரு கேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்டா அப்படின்ற மாதிரி முதல் வேலையா காணாம போன குழந்தை இருக்கு இல்லையா, அவங்களோட அம்மா கிட்ட விசாரிக்கும் போது அப்பதான் அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல 2 பேரும் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது டிரைவர் மட்டும் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னா இல்லையா, அவரோட பேர் மக்புல் அப்படின்றது, அந்த டிரைவர் தான் இந்த குழந்தையோட அப்பாவா இருப்பாரு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தையும் காணும் அப்பாவையும் காணும். இதனால ஃபேமிலி மொத்தமும் ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கு. ஹீரோ போறாரு, நாங்க நியூஸ் சேனல்ல வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கட் பண்ண அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்க போகும்போது நான் ஒரு 500 ரூபாய் குத்து ஒருத்தகிட்ட மீனை பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த குழந்தை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தது சார், அவன் மீனை கொடுத்துட்டு வந்தான், அந்த குழந்தைய காணாம போயிடுச்சு, போலீஸ்காரங்க என்ன போட்டு உரிக்கிறானுங்க சார்னு சொல்ல, இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு மீனை ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த டோல் பிளாசாலாம் இருக்கும் இல்லையா, அங்க இருக்க வேலை செய்யற ஒரு நபர் கிட்ட இருந்துதான் இந்த நபர் வாங்கிட்டு வர சொன்னார். ஸோ அதுதான் நான் பண்ணேன்னு சொல்ல, என்னடா இது ஆளுக்கு மாத்தி மாத்தி கை காமிக்கிறாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டோல் பிளாசால இருக்க நபரை விசாரிக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ வேற ஒரு ஆள் இங்க இருக்காரு அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இதனால டெட் எண்ட். என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பாட்டில ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு லோகோ இருக்கு. எந்த லோகோவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற முனைப்பில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவர் ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயங்களை கேட்கும்போது, ஆமாடா அந்த பாட்டில நான் தான் செஞ்சு கொடுத்தேன், எவனோ ஒருத்தன் என்கிட்ட வந்து கேட்டா நான் பண்ணி கொடுத்தேன், இப்போ என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டு, அதாவது இந்த பாட்டில பத்தி ஃபர்தரான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீரோ அவரோட ஆளை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அந்த எஸ்ஐ வேற குறுக்க வந்துகிட்டு இருக்கான். இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட மன்னிப்பு எல்லாமே கேட்டு காதல பேட்ச் அப் பண்ணலும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. 2 மர்ம நபர்கள் கன் பாயிண்ட்ல இவங்களை பிடிக்கிறாங்கன்னு இருக்கும். ஸோ ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அங்க கொண்டு போறாங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி அந்த சபாபதி
சபாபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் தான் இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அந்த குழந்தை கையில இருக்க மெயின் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, இதனால ஒன்னும் புரியாம அந்த இடத்துல அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த பாட்டில செஞ்சு கொடுத்த அவரோட நண்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரையும் பிடிக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. அது மூலமா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்க அப்பதான் இந்த பாட்டில வாங்கிட்டு போன நபர் யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொரு ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, வேற ஒரு பாட்டில பாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆர்டர் வந்திருக்கும். இவரோட ஃப்ரெண்டு கிட்ட அதை சொல்லியிருப்பாரு. இவரோட ஃப்ரெண்டோ தெரியாம இந்த மீன் வச்சாங்களே அந்த பாட்டில பாம செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தையோட கையில இருந்து அந்த பாட்டில ஓபன் பண்ணாங்க அப்படின்னா வெடிச்சு செதறிடும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. குழந்தைய காப்பாற்றணும், அந்த மீனை கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணா என்னடா இது நமக்கு இந்த சோதனை அப்படின்ற மாதிரி அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்க சபாபதியோட ஆளுங்க இவரை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல பாட்டில செஞ்சு கொடுத்தாலியா அந்த நபர் இந்த ரவுடிங்களோட மாட்டிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்ற மாதிரியும் காமிக்க. ஸோ இப்போ அந்த பாட்டில் யாருக்காக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதனால அந்த நபரை தேடி அலைய ஆரம்பிக்க. அப்பதான் ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினுக்கு அந்த நபர் அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் போல. இதை பயன்படுத்தி அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இவர்கிட்ட இந்த உண்மைகளை வாங்கணும் ட்ரை பண்ண பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு பிடிச்சி விசாரிக்கும் போது அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல வண்டி எல்லாத்தையும் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த மீனை தூக்குனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மீனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த டோல்கேட்ல கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆளு கிட்ட போய் சேரணும் அப்படின்றது தான் பிளானா இருக்கும். ஆனா அங்க டோல்கேட்ல வேலை செஞ்ச நபர் அந்த குழந்தையோட மீனுக்கு பதிலாக இந்த மீனை ரீப்ளேஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நடந்த குளறுபடியால தான் அந்த மீன் கை மாறிடுச்சு. இப்போது யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது இதுக்குள்ளதான் யாகத்தலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வர ஆரம்பிக்கிறாரு. அவர் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்னா, சாம்பாய் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் இருந்தா இல்லையா, அந்த கேங்ஸ்டர் எங்கதான் எங்கேயோ பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேங்ஸ்டர் சொல்லி இந்த யாகத்தில் இருக்கா இல்லையா, இந்த மீனை தூக்கணும் பிளான் போட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல தான் பிளானுக்கு எடுக்கிற மாதிரி சபாபதி உள்ள வந்து இப்போ அந்த மீன் யார் கையில இருக்குன்னே தெரியல, அந்த குழந்தைய வர காணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எங்க போய்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு இதுக்கு பின்னாடி அந்த யாகத்தலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவர் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவர்கிட்ட மீன் இல்ல அப்படின்றது புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி அந்த சாம்பா இருக்கான் இல்லையா, அந்த கேங்ஸ்டர் இருக்கான் அப்படின்றதும் புரிஞ்சு போச்சு. இதனால அப்பா இவனை ஏதோ ஒரு விஷயத்துக்காக போட்டோ எடுத்தேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷமா அந்த புக் எழுதிக்கிட்டு இருக்காரு, அது ரிலேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி அதை பத்தி விசாரிக்கலான்னு போக, அதாவது அப்பாவோட இடம் இருக்கும் அங்க போய் இந்த கேங்ஸ்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போக, அந்த கேங்ஸ்டர் எப்படி இருப்பான் ஏது இருப்பான் யாருக்குமே தெரியாது. இதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அப்பா உள்ள வந்ததோ இல்ல சும்மா நாங்க வந்தோம் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அப்பாக்கு அப்ப சாம்பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இதுக்குள்ள இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ யாருக்காக பயந்து நம்மளோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ஓடி வந்தோமோ அவன் இங்க இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு புரிஞ்சு போயிடுச்சு. தன்னோட பையன் அந்த சாம்பாயோட கேஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போனதால பயத்துல இருக்காரு. கண்டிப்பா சாம்பாய் என்ன கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பான். அவனை போட்டோ எடுத்த ஒரே ஒரு ஆள் நான் தான். அவன் என்ன பார்த்துட்டா கண்டிப்பா என்ன கொலை பண்ணதா வந்திருக்கணும். இந்நேரம் என்ன பிளானோட சுத்திட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வாய்ஸ் ஓவர்ல நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த சாம்பாய் அப்படின்ற கேங்ஸ்டர் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட பக்கத்து அபார்ட்மெண்ட்ல பொண்டாட்டிக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த மனுஷன் தான் மெக்சிகன் கேங்ஸ்டரான சாம்பாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல அந்த குழந்தைய கடத்தினது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி எஸ் இருக்கா இல்லையா, நியூஸ்காரங்களுக்கு போட்டு விட்டுட்டாரு. இதனால இவரை பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னு புரியாம பக்கத்துல ஜோசியக்காரர் இருப்பார் இல்லையா, அதாவது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி பக்கத்துல அவர் கேட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் அந்த மீனை சுல்தான் அப்படின்ற ஒரு பணக்காரர் அவரோட காதலிக்காக இங்க கொடுத்து அமைச்சிருக்காரு. இதை சபாபதி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ரூலா இருந்தது. இதுக்கு நடுவுல அந்த மீன் அடையணும் அப்படின்ற மாதிரி சாம்பையோட ஆளுங்க சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ மீன் யாரு கையில இருக்குதுன்னே தெரியல, அந்த குழந்தைய வேற காணோம். இது எங்க போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை சொல்லி ஆகணும்னு சொல்ல அவர் அந்த பகடக்காய்கள் எல்லாத்தையும் உருட்டி பாக்குறாரு. என்ன தம்பி ஒண்ணுமே புரியல, குழப்பற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த காயை வச்சு இதெல்லாம் இந்த கேரக்டர் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபரை சாகடிச்சாங்க இல்லையா, கார்ல போய்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங்ல அந்த நபரை பத்தின விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் கரெக்டா அந்த மீனை கொண்டு போற வழியெல்லாம் செத்துருக்க மாட்டாரு, அதை தாண்டி வேற ஒரு ரூட்ல அவரோட பிணம் கிடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சந்தேகப்பட்டாரு. அவர் இந்த மீனை எங்க கொண்டு போக பிளான் போட்டார் அப்படின்ற முனைப்புல இறந்து போனவரோட காலேஜ் மொத்தத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அண்டர் வேர்ல்ட்ல இருக்க சாம்பாய் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. மனைவிக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது செக்யூரிட்டி எல்லாருமே இவரோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. மீட்டிங்க வைக்கிறாங்க. அந்த மீனை கொண்டு பிடிச்சி நம்ம ஏதாவது ப்ராஃபிட் பார்த்து இங்க இருந்து எப்படியாவது மறுபடியும் மெக்சிகோவுக்கு தப்பிச்சு
போயிடலான்னு பார்த்தேன். என்னடா இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போதான் எதுக்காக இவர் கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ தன்னை ஒருத்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டா போலீஸ்காரங்களும் துரத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. எதாவது பண்ணி அண்டர்வேல்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண. அப்பதான் ஒரு 40-45 வயசு இருக்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாரு. நம்மளுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முனைப்புல கூட இருக்க ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. வாழ்க்கையை வாழலான்னு போக அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆயிடுது. இங்க ஒரு அடிமை மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவரோட சீக்ரெட் எல்லாமே கிச்சன்ல தான் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு இருக்கும். சோ அந்த நாய் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி கிச்சன் பக்கமே வந்துகிட்டே இருக்கிறதால அந்த நாயை கடத்தி எங்கேயாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல கொலை பண்ணிட்டு மீனை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்களோட கார்லயே அந்த நாயை தூக்கி போட்டு அமிச்சிட்டு இருப்பாரு. சோ ஸ்டார்டிங்ல நாயை காணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆகுது. அந்த நாய் எப்படியோ ஹீரோ கிட்ட வந்து இங்க மறுபடியும் வந்துச்சு. அந்த நாயை மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் தூக்கி போடாம விட மாட்டேன், என்ன பயங்கரமா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற முனைப்புல மீன் கிடைச்சா மட்டும் போதும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்டான்னு பல கனவுகளோட இருக்கும்போது ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. போன் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சா இல்லையா, ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்ல தான் அது நிறைய தடவை கால் போயிருக்கு அப்படின்றது புரிஞ்சு போச்சு. சோ அங்க போய் செக் பண்ணணும்னு போக ஒரு பக்கம் யாகத்தலி அந்த ரீல்ஸ் பண்றவர் இருக்கா இல்லையா, அவரை பிடிச்சி மிரட்டும் போது ஹீரோ ஹீரோயின் அவங்களோட பேரை சொல்லி விட்டுட்டார். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய ஒரு 2 நபர்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. குழந்தை கையில இருக்க மீனையும் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண யாகத்தலிக்கும் அவரோட டீமுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. பேரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல அந்த குழந்தை திடீர்னு காரம்ப போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ ஸ்டக்கா நிற்கும் போது அந்த குழந்தைய பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அவனுங்க அங்க வர ஆரம்பிக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் குழந்தை எப்படி இவனுங்க கிட்ட போச்சு அப்படின்னது இங்க ரிவீல் ஆகுது. சோ இவனுங்க இவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு 2 அசைன்மெண்ட் வருது. முதல் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு மீன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர், அதாவது ஆட்டோக்காரர் இருப்பார் இல்லையா, அவர் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த மீனை டோல்கேட்ல இருக்கவர்கிட்ட கொடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்க இவங்க அந்த மீனை கொடுக்குறாங்க. அதே சமயத்துல இன்னொரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தைய ஒரு மர்ம நபர் கடத்தணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாப்ல. அது யார் எவர் அப்படின்றதுலாம் ரிவீல் பண்ணல. குழந்தைக்கு விளையாட்டு எல்லாமே காமிச்சுக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட் குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும்போது அசைன்மெண்ட் கொடுத்தா இல்லையா, அவர் போன் பண்ண இவங்களுக்கு பயமாயிடுது. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சிடுறாங்க. குழந்தைய கொண்டு போய் விட்டலாமா அப்படின்ற யோசனையில வெளியே வரும்போது தான் இங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வேலையை கொடுத்தது யாரு அப்படின்றதுலாம் தெரியல. இப்போ அந்த குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இங்க வந்து நிக்குது. இதனால ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆகி நிற்கும் போது குழந்தை காணாம போனப்ப அந்த குழந்தை கூடிய கண்ணன் நாய் இருக்கு இல்லையா, அதுவும் காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ நாயை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு. அப்பயே அந்த நாயோட கழுத்துல ஒரு சிப்பு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்க சாம்பாக்கு யாகத்தலி மூலமா இதுக்கு பின்னாடி அந்த பெட் டிடெக்டிவ் தான் இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. வேக வேகமா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வராரு. களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனை பிடிக்கிறாரு. அவங்கள தேடி போய்கிட்டே இருக்கு, அதாவது ஹீரோவை தேடி போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ ட்ராக் பண்ணிட்டு போனார் இல்லையா, அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்காரு. சபாபதியோட ஆள் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, மீனை காணும், அந்த வண்டியை ஓட்டிட்டு போன மக்பூலியும் காணும். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா குழந்தைய ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளானோட தான் இவங்க குழந்தைய கடத்தி அந்த மக்பூலியும் மீனையும் வெளியே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இது எசக்க பிசக்கா போனதால இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஹீரோ பார்த்துட்டா இல்லையா, இங்க ஒரு வெயிட்டான சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவில் அந்த குழந்தைய காப்பாத்துறாரு, மீனையும் காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போன் கால் ஒன்னு ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த போன் கால்ல யாகத்தலி முத கொண்டு சாம்பா வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், நீ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உன்னோட காதல் உயிரோட கிடைப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அதே சமயத்துல சாம்பா இருக்கா இல்லையா, அவர் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணவன பிடிச்சிடுறாரு. அதாவது ஹீரோட அப்பாவை பிடிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயத்துல அவர் உட்காந்துக்கிட்டே இருக்க ஹீரோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அது மறுபடியும் ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. சபாபதி கிட்ட இருந்து வர ஆரம்பிக்குது. நீ இங்க வரல அப்படின்னா எவ்வளவு விளைவுகளை சந்திப்பான்னு எனக்கே தெரியாதுப்பான்னு பயமுறுத்த என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. 2 பேரும் நீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க போறாரு. மீனை கைய காமிக்கிறாரு. மீனை பார்த்ததும் மொத்த கூட்டமும் இதுக்கு தான் வெயிட்டிங் இல்லையா, கண்ணா பின்னான்னு அச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணதுன்னு தெரியாம மீனை குடுக்கவும் மனசு இல்லாம அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு சூப்பரான சண்டை போக ஆரம்பிக்குது. ரொம்பவே ஃபன் ஃபீல்டான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல எல்லா ரவுடி பசங்களும் எஸ்ஐ இருக்கான் இல்லையா, அவன் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள வரான். அந்த சாம்பா இருக்காரு, சாம்பா ஓடி ஒளிஞ்சிடுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க ஆளுங்களும் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. கைது பண்றது எல்லாமே அல்ல கைகள் தான். இது தெரியாம நான் சாம்பாவை கைது பண்ணிட்டேன்டா, இந்த மீனையும் பிடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குட்டையில கிடக்குற மீனை
மீனை பிடிச்சி எடுத்துட்டு போக ஹீரோக்கு தான் தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது. ஸோ சாம்பா அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஹீரோ மட்டும் ஹீரோயின் கூட உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அந்த மீன் எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க சிரிக்கிறாரு. கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, அவரோட புக்கை ஃபுல்ஃபில்லா எழுதி முடிக்கிறாரு. சாம்பாய் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் என்னை பார்த்து நடுங்கினா. இதுதான் இந்த புத்தகத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி எதிரில் இருக்கவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க ரியலா நடந்ததை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாம்பாய் பயங்கர கடுப்புல மீனும் கிடைக்கல, நீ தானே என்ன எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இவரை பிரிச்சு எடுத்துட்டு ரோட்ல தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த இவர் திருச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மீன் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தேடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு அவ்வளோ பிரைஸ் டாக் இருக்கும். இதனால இந்த மீனை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அதிர்ஷ்டம் தான் இல்லாம இருந்தது இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வருதான் பாப்பவே வச்சேன்னு சொல்ல இவரோட லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிக்குது. இவர் ஒரு சின்ன பொட்டிக்கடை மாதிரி இருக்கும், அங்கதான் இவரோட டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சிருந்தாருன்னு இருக்கும். அது ஒரு பெரிய மால்ல மாற்றப்படுது. அங்க அந்த மீன் குட்டிகள் எல்லாத்தையும் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், அங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய குட்டிகளை போட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மீனும் இதுக்கு பின்னாடி உழைச்ச கேங் இருக்கு இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு என்கிட்ட 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள மீன் மட்டும்தான் இருந்தது. அந்த மீனோட அதிர்ஷ்டத்தால இப்ப என்கிட்ட 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள மீன் இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல நிறைய மீன் குட்டிகள் அங்க நீந்திக்கிட்டு இருக்கிறத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண எல்லா கொடுமைகளையும் படுத்தினாங்க இல்லையா. அதாவது அந்த மெக்சிகன் கேங்ஸ்டரை கொடுமைப்படுத்தினவரோட மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்னத்தை ஒட்டிட்டு போயிருக்காரு. ஒரு கேங்ஸ்டர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ படுத்திட்டு, இது எல்லாத்துக்கும் பழி வாங்க நான் உன்னை ஒரு நாள் தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதோட இதுக்கான செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற லீடு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.